ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போலன் தமிழன். நான் உங்கள் கார்த்திக். இந்த சின்ன ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு பக்கத்தில் ஒரு ஏரி இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு கடல் மாதிரி இருக்கும். யூரோப் யூனியனில் கடந்த 20 ஆண்டு காலத்துக்கு இல்லாத அளவுக்கு பனிப்பொழிவும் டெம்பரேச்சருங்கிறது ரொம்ப மைனஸில் போயிருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் வீடியோ போட்டிருந்தேன். வார்னிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதன் விளைவாக நம்ம அந்த ஸ்வீடனுக்கும் இங்கே கீழே நெதர்லாந்து சைடில் இருக்கிற அந்த கடல் பகுதி மொத்தமாக ஃப்ரீஸ் ஆகி காரில் ட்ராவல் பண்ணுறது, வார்சாவில் சிட்டியில் இருக்கிற ஏரியெல்லாம் மொத்தமும் உறைஞ்சு போய் அதில் நிறைய பேர் ஸ்கேட்டிங் விளையாடுறது ப்ளே பண்ணுறது அப்படின்லாம் நான் வீடியோவில் பார்த்துருந்தேன். அதன் விளைவாக அதை தொடர்ந்து இப்போ நாங்கள் இருக்கிற இந்த தங்கியிருக்கிற ஏரியுமே முழுவதுமாக அப்படியே, ஏன்னா இப்போ கடந்த ஒரு 2-3 மாதங்களாக -10க்கு மேலே தான் டெம்பரேச்சர் இருக்குது. அந்த ஏரி டாப் சைடில் ஃபுல்லாக ஐஸாக உறைஞ்சிருக்கு. இதை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். 5 வருடத்துக்கு மேலே நான் இங்கே தங்கியிருந்தாலும் இந்த நிகழ்வை நான் இப்போ தான் பார்க்குறேன். ஏன்னா மைனஸ்லேயே ரொம்ப நாள் இருந்ததுனால இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீங்களும் அதை பாருங்கள், உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படியே சுற்றி. சுத்தமாக அந்த ஏரியாவிலலாம் வரவே முடியலை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். இதை நம்ம பார்த்தே ஆகணும். ஏன்னா இது இனிமேல் எத்தனை இயர்ஸுக்கு அப்புறம் நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா அதில் யாருமே வந்த மாதிரி தெரியலை. பாருங்கள், நான் தான் இதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இங்கெல்லாம் பாறை அந்த இது எதுனே தெரியாத அளவுக்கு கீழே போய் அந்த இடத்துல பார்த்துட்டு வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் ஃபுல்லாக நான் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக காட்டிகிட்டு இருக்கேன். அந்த மலை அடிவாரத்துக்கு கீழே இருந்து இந்த ரிவருங்கிறது கிட்டத்தட்ட இந்த சைடு ஒரு 2.5 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. இது மேலே எல்லாம் ஐஸ் கட்டியாக உறைஞ்சிருக்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னமும் நான் தெளிவாக உங்களுக்கு நான் கீழே போய் காட்டுறேன். அந்த இடத்துல வெயிட் பண்ணுங்கள், நான் இங்கேருந்து இறங்கிக்கிறேன். ஏன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் இடம். நான் இறங்கிட்டு அங்கே நின்று உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? இதுதான் அந்த ஏரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கே இருந்தே தண்ணி ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இப்போ எல்லாம் தண்ணி இல்லாமல் முழுவதுமே மேற்பரப்பு ஃபுல்லாக ஐஸ் கட்டி ஆயிடுச்சு. மேலே நடந்தே போகலாம் போல். நம்ம கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால இந்த ரிஸ்க்கை நம்ம எடுக்க வேண்டாம். உங்களுக்கு நான் இந்த பாறைக்கிட்ட இருந்தே நான் அதை ஷோ பண்ணுறேன், எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பாறை டைட்டாக இருக்குது அப்படிங்கிறத. இங்கே பாருங்கள், இதுக்கு கீழே தண்ணி இருக்குது. இந்த பாருங்கள், இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது தண்ணி. நின்னே காட்டிட்டேன் பாருங்கள் உங்களுக்கு. ஃபுல்லாக கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு மேலே உங்களுக்கு பனியால் தான் உறைஞ்சிருக்குது. உங்களுக்கு தெரியுதா? இந்த கல் வரைக்கும் தான் தண்ணி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது ஃபுல்லாக பாறையாக தான் இருக்குது. ஐஸ் கட்டியாக உருகி இருக்குது மேற்பரப்பு எல்லாமே. ரொம்ப அதிசயமான ஒரு நிகழ்வு. இனி எப்போ நடக்குன்னு தெரியல. நான் இதை நேராக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன், காட்டிட்டேன். ரொம்ப நன்றி. சந்தோஷமாக இருக்குது, மனசுக்கு நிறைவாக இருக்குது. இதெல்லாம் வீடியோவில் பார்த்துருந்துருக்கோம், நேரில் பார்க்க முடியுமா அப்படின்னு இருந்துச்சு. கடைசியாக நான் பார்த்துட்டேன். உங்களுக்கும் என்னுடைய வீடியோ மூலமாக நானும் பார்த்துட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த நிகழ்வை உங்கள் கூட ஷேர் பண்ணதில் எனக்கு இன்னும் மகிழ்ச்சி தான். And Poland is in the grip of extreme cold as well, with sub-zero temperatures freezing parts of the Baltic Sea. Walkers stepped onto the ice-covered bay of Gdansk as prolonged freezing conditions set in. And forecasters do warn that temperatures can fall as low as -22 degrees this weekend. Here's a report.